எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலை வாசப்படியில் இரண்டு புறமும் இதை வையுங்கள், கடன் கரைந்து காணாமல் போவதை கண்கூடாக பார்க்கலாம், சம்பளம் ரெட்டிப்பாகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கு இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். சம்பளம் இரட்டிப்பானாலே கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க பாருங்கள். நம்மளுக்கு கடன் இருக்கும் போதே இந்த பொருளை வாங்கலாம், அந்த பொருளை வாங்கிக்கலாம், இதை நம்ம சொத்து சேர்க்கலாம் அப்படின்றது ஒரு பொழுதும் நினைக்காதீங்க. கடனை அடைச்சிட்டு இருந்து பாருங்கள், அதோடைய நிம்மதியே வேறு தான். சரி, இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது நிறைய வீட்டில் நம்ம பார்க்குறோம். ஏதோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போவோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம். அப்படி போகும்பொழுது அங்கே பார்த்திங்கன்னா நிலைவாசப்படியில் ஏதாவது கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, நிலவாசப்படியில் ஏதாவது வைப்பாங்க. இது எதுக்கு வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டால், அது நான் வைக்கலைங்க, எங்கள் மாமியார் வச்சுருக்குறாங்க, இல்லை எங்கள் வீட்டுக்கு எங்கள் அத்தை வந்தாங்க, அவங்க வச்சுட்டு போனாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிருவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் பலிக்காதுன்றது. இப்போ பாருங்களேன், நிறைய விஷயம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஒரு 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 ஊருக்கு போகிறேன்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன், அது ஏன் தெரில, அவங்க கிட்ட சொல்கிறதுனால கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட சொன்னால் பலிக்காதுன்னு கிடையாது. எது ஒன்றுமே வெளியில் சொல்லாமல் இப்போ எப்படி வேண்டுதலை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோமோ, நம்ம வேண்டுதலை கூட சொல்லக்கூடாது அவ்வளோ சீக்கிரம். நான் அந்த நிறைவேறின பிற்பாடு தான் நம்ம யார்கிட்டையாவது சொந்தத்தில் கூட சொல்கிறேன். கூட இப்போ நம்மளுடைய பிள்ளைங்களாக இருந்தாலும் அந்த வேண்டுதலை சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அதற்கான பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும். இப்போ நிலைவாசப்படி அப்படின்னாலே, இப்போ நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேம்மா, எனக்குன்னு யாரோ எப்பயோ வச்ச நிலைவாசப்படி, நாங்கள் இதுக்குன்னு பூஜையெல்லாம் பண்ணி வைக்கலம்மா அப்படின்றவங்களுக்கு இப்போ அது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க வீட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ பாரு ஏதோ ஒரு வீண் விரைய செலவு, வெட்டி செலவு, தேவையில்லாத செலவு, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குதுமா. அதுக்கு நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிலைவாசப்படியில் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க, அது எல்லாமே காணாமல் போகும். இந்த கடன் பிரச்சனை, மன நிம்மதி, ஒரு மாதிரி இருக்கும், வீட்டில் சண்டை சச்சரவு குழப்பம், இது எல்லாமே காணாமல் போகும். இப்போ நாம் நிலைவாசப்படி நிறுத்தும் பொழுது தனி வீட்டில் நம்ம என்னென்னமோ செஞ்சு அதற்குரிய வழிபாடுகள்லாம் நம்ம பண்ணி நிலை நிறுத்துவோம். அப்படியே இருந்தால் கூட அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதற்கு சின்ன சின்ன சொல்யூஷன் இதெல்லாம் நீங்கள் செய்ய நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் கடன் கரைந்து காணாமல் போவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ நிலைவாசப்படி வெளியில் வச்சா எல்லாரும் போகிற வரவங்களாம் என்ன ஏதுன்னு கேட்பாங்கம்மா, இது நிலவாசப்படி உள்ளார வைக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். நிலைவாசப்படி மேலே அந்த இது இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே வைங்க. நிலைவாசப்படி மேலேயே வைங்க. உள்ளார வச்சாலும் கதவை சாத்த முடியாது, வெளியில் வச்சாலும் அவங்க யாராவது கால் படும்போது செப்பல் அதனால் அதுக்கு படும்போது இருக்கும். அதே நம்ம தனி வீடாக இருந்தால் இன்னுமே வசதி. நம்ம வீட்டு வாசப்படி மேலே நம்ம இதை வைக்கிறோம் அப்படிங்களா, அப்படி வச்சுக்கோங்க. 2 மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த 2 மண் அகல் விளக்குலேயும் ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு நிரப்பி, இன்னொரு அகல் விளக்குலையும் கல்லுப்பு நிரப்பி, அதுக்கு மேலே ஒரு விரலி மஞ்சளை வச்சு, அதுக்கு மேலே ₹1 நாணயம், ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு, ஒரு விரலி மஞ்சள், ₹1 நாணயம். அந்த ₹1 நாணயமாகப்பட்டது அந்த இடத்துல இருக்கிற அந்த 3 பொருளும் சேர்ந்து பாசிட்டிவாக அந்த இடத்துல ஒரு உயிர்ப்பிச்சு கொடுக்கும். அந்த ஒரு அகல் விளக்கில். இன்னொரு அகல் விளக்கில் என்ன வைக்கணும் பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு ப்ளஸ்ஸு மிளகு, 11 மிளகு அதில் வச்சு ஒன்றா அது வைக்கும் பொழுதே மனசு முழுவதும் என் கடன் தீர வேண்டும், என் கடன் அடைய வேண்டும், எனக்கு நிம்மதி பிறக்க வேண்டும், என் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் தீர வேண்டும்னு வேண்டிக்கிட்டு இப்போ இதை நீங்கள் அதுக்கு மேலே ₹1 நாணயத்தை வச்சு நிலைவாசப்படிக்கு மேலேயே வைங்க. அப்போ நீங்கள் வைக்கும்பொழுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலைவாசப்படியை பன்னீர் கலந்த தண்ணியில் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த இதை நீங்கள் வைக்கும் பொழுது அதுக்கு கூட ஒரு மலர் பூ வைக்கும் பொழுது சகல ஐஸ்வர்யமும் அந்த இடத்துல பெருகிறத கண்கூடா பார்க்கலாம். யாராவது கேட்டால் கூட இப்படி சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் அவங்க வைக்க சொன்னாங்க, எங்கள் அத்தை வைக்க சொன்னாங்க, எங்கள் மாமியார் வைக்க சொன்னாங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அது எதுக்குலாம் தெரியாதுன்னு சொல்லிவிடுங்க. அதை நம்ம சொல்லணுன்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இதை நீங்கள் செய்யுங்க.
கடன் கரைந்து போவதை கண்கூடாக பார்க்கலாம், காணாமல் போகும், கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வழி பிறக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அதை திரும்ப எப்போம்மா எடுக்கலாம், எத்தனை நாள் வைக்கலான்ட்டு நிறைய பிள்ளைங்க கேட்குறீங்க. அது ஒரு 3 நாள் அது அங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை காசை மட்டும் எடுத்துக்கிட்டு மித்ததெல்லாம் ஒரு சின்ன பேப்பரில் மடித்து நம்ம கால்படாத இடத்துல போட்டுடலாம். இல்லை தண்ணி ஓடுற தண்ணி இருந்தால் போட்டுடலாம், நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.